வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் நம்ம சாம்சங் Galaxy M21 மொபைல் போன் எப்படி இருக்கு, இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குவோம். சாம்சங் Galaxy M21 இந்த மொபைல் போனுடைய விலை இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சாம்சங்ல இருந்து. இதுக்கான காரணம் ஜிஎஸ்டி வரிகள் மற்றும் US டாலர்ஸ்னுடைய ஃபிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அபிஷியலா இப்பொழுதைக்கு சாம்சங்கோட வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 4GB 64GB வேரியண்டோட விலை 14,499 ரூபா, 6GB மற்றும் 128GB வேரியண்டோட விலை 16,499 ரூபா. இந்த விலை கொடுத்து இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத இந்த பதில நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். சாம்சங் Galaxy M21 டிசைன் முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்க. பாலிகார்பனேட் பாடி அப்படின்னு சொன்னாலும் இவங்க யூஸ் பண்ணிருக்க இந்த பிளாஸ்டிக் கையில பிடிக்கிறப்போ ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்கல. முன்புறத்துல டிஸ்பிளேக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய கீழ்ப்புறத்துல USB Type-C கான போர்ட் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கு. இந்த M21 சைடுல ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு பாத்தீங்களா, அந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்துல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல்ல 6000 mAh கான பேட்டரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மொபைலை கையில பிடிக்கிறப்போ ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இந்த மொபைல்ல 6000 mAh கான பேட்டரி இருக்கு அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு மொபைல் போன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இந்த மொபைல் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது கூடவே ஒரு நல்ல ஒரு கேஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பாக்ஸுக்குள்ள எந்த விதமான கேஸும் அவங்க கொடுக்கல. சார்ஜர், கேபிள், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல் தவிர பாக்ஸுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. M21 டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.4 inch AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல விஷயம் தான். Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பேனல், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் அதுல கிடையாது. இந்த டிஸ்ப்ளேக்கு மேல இன்ஃபினிட்டி U நாட்ச் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பாஷையில சொட்டு நாட்ச். அது டிஸ்ப்ளேயோட தரம். சாம்சங்கோட டிஸ்ப்ளே பத்தி நம்ம அதிகமா பேச தேவை கிடையாது. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர்ஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இந்த M21 ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா Exynos 9611. கிட்டத்தட்ட சாம்சங்ல இருந்து வர முக்காவாசி மொபைல் போன் இதே ப்ராசஸர் தான் வரும் போல. 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. 4GB வேரியன்ட்ல வந்து 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. 6GB வேரியன்ட்ல 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும். இந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வச்சு கேம்ஸ் விளையாடலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க விளையாடலாம். ஒரு பேசிக்கான ஃபன் கேம்ஸ் ஏதாவது விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போன்ல தாராளமா விளையாடலாம். PUBG இல்லாட்டி COD மாதிரி கேம் விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஹை கிராபிக்ஸ் செட்டிங் கூட சப்போர்ட் பண்ணுது. அதிகமா ஹீட் ஆகாம தாராளமா ரொம்ப நேரம் நீங்க விளையாடலாம். ஆனா ஹை கிராபிக்ஸ்ல விளையாடுறப்போ அந்த கிராபிக்ஸ்னுடைய குவாலிட்டி அவ்வளவுக்கு நல்லா இல்ல. மீடியம் கிராபிக்ஸ்ல வச்சு விளையாண்டீங்கன்னா கேம் பிளே ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. மற்றபடி அன்றாட நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த மொபைல்ல மல்டி டாஸ்கிங் நல்லா இருக்கு. ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம க்ளோஸ் பண்றது, ஓபன் பண்றது எல்லாம் ஃபாஸ்டா இருக்கு. M21 பின்புறத்துல ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. மொபைலினுடைய முன்புறத்துல அந்த சொட்டு நாச்சுக்குள்ள 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைமரி கேமரா வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் சாச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு. லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா இருக்கு. நைட் மோடும் கொடுத்திருக்காங்க, பட் ரொம்ப ஒன்றும் பிரமாதமா இல்ல. 1080p வீடியோ ஷூட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்க 20 மெகா பிக்சல் வச்சு நம்ம செல்ஃபி எடுக்கிறப்போ ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. ஓவர் எக்ஸ்போஷர் இல்ல. பட் போர்ட்ரேட் மோட்ல இந்த பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் ஏஜ் டிடெக்ஷன் சுமாரா தான் இருக்கு. M21 மொபைல் போனுடைய ஃப்ரண்ட் கேமரால எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுறேன், ஷேக் ஆகுதா அப்படிங்கறத பாருங்க. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த M21 இருக்கிற UI பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் One UI 2.0 சொல்றாங்க. இது வந்து Android 10க்கு மேல இவங்க கொடுக்க ஒரு ஸ்கின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாம்சங் UI விட ப்ளோட்வேர்ஸ் அதிகமா இல்ல. ஆட்ஸ் இருக்குன்னு பல பேர் சோஷியல் மீடியால கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஆனா நான் யூஸ் பண்ணப்போ ஆட்ஸ் ஒன்றும் பார்க்கல. இந்த UIல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. பல அம்சங்கள் சாம்சங்கோட சொந்த அப்ளிகேஷனை சார்ந்து இருக்கு. சாம்சங் One UIல விஷுவல் டிசைன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இன்னுமே அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த ஐக்கன்ஸ்லாம் பார்க்கறப்போ ரொம்ப அவுடேட்டட் ஓல்ட் ஐக்கன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. யூஸ் பண்றப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புது மொபைல், இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் மொபைல் போன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஃபீல் இல்ல. பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா UI நல்லா ஃபாஸ்டா இருக்கு. எந்த இடத்துலயும் லாக் கிடையாது. நல்லா ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. இந்த M21 மொபைல்ல 6000 mAh கான பேட்டரி இருக்குன்னு சொன்னேன். சோ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. 2.25 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. ஆனா இந்த 6000 mAh கான பேட்டரி பாத்தீங்கன்னா நான் சாம்சங் மொபைல், அதாவது நான் Exynos பவர்ட் மொபைல் போனை கம்பேர் பண்ணி பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்னாப் டிராகன் மொபைல் போன்ல ஒரு 4500 இல்லாட்டி 5000 mAh பேட்டரி இருந்தா எவ்வளவு உங்களுக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த எக்ஸைனஸ் ப்ராசஸர் கொண்ட இந்த மொபைல்ல உங்களுக்கு கிடைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தால். இதுக்கான காரணம் இந்த எக்ஸைனஸ் 9611 ப்ராசஸர் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லல, அருமையான ப்ராசஸரும் கூட. பட் பேட்டரியை அதிகமா காலி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதை தெரிஞ்சுதான் அவங்க ப்ராசஸரை இம்ப்ரூவ் பண்ணாம அதுக்கு அதிகமான 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்னாப் டிராகன் மொபைல் போன் 5000 mAh மொபைல் போனை 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுல இருக்கிற 6000 mAh பேட்டரியை 1.5 நாள் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மொபைல் M21 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நான் சைனீஸ் மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். பிராண்ட் நேம்காகவே இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகம். பட் பிராண்ட் நேமை தாண்டி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமரா இருந்தீங்க அப்படின்னா இல்லாட்டி ஒரு கேமரா பிரியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் வாங்க வேண்டாம். மற்றபடி கொடுக்கிற வேலைக்கு இந்த சாம்சங் M21 மொபைல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி லைஃப், சார் ரேடியேஷன் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு, லவுட் ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, 3.5 ஆடியோ ஜாக்ல நம்ம பாட்டு கேட்கறப்போ கூட அதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த சாம்சங் Galaxy M21 மொபைல் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர்.